இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ அம்மா மாதிரியே இருக்கா. அவ கோவத்தால நம்ம குடும்ப நிம்மதியே போச்சு இல்ல, அது உங்களுக்கு தெரியும். இப்ப இவளோட கோவத்தால என் பொண்ணோட உயிர் போக தெரிஞ்சது. வேணா சாமி, ஐயோ இவ எனக்கு வேண்டாம், இவ எனக்கு வேண்டாம். என்ன ஆனாலும் சரி, இவ எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏய் ஜமுனா, என்னடி பேசுற? இவ குழந்தடி. ஓ, இப்ப நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அதானே? நான் சப்போர்ட் பண்ணி பேசல, உண்மையா பேசிட்டு இருக்கேன். நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? வீட்டுல இருக்கிற எல்லா வேலையையும் பாவம் இந்த குழந்தைவை இழுத்து போட்டு செய்ய சொல்லிட்டு இருக்க. சரி, ஏதோ உதவியா இருக்கும்னு செய்ய சொல்றேன்னு பார்த்தா ஒவ்வொருத்தரோட வேலையையும் நம்ம வீட்டு வேலைக்காரி மாதிரி செஞ்சுட்டு இருக்கா. இல்ல தெரியாம தான் கேக்குற, இவ என்ன நம்ம வீட்டு வேலைக்காரியா? இதுக்கு மேல இவகிட்ட தப்பா ஏதாவது பேசுன பேசுனா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஏ ஜமுனா, என்ன நீ பேசுற? நீங்க சும்மா இருக்கீங்களா? இவ அம்மா பண்ணிட்டு போன காரியத்துக்கு இவளை இன்னும் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். எப்ப நீங்க இந்த அளவுக்கு பேசிட்டீங்களோ, இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. ஒண்ணு அந்த வீட்டுல இவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. இதான் உன் முடிவுனா நீ தாராளமா இந்த நிமிஷமே கிளம்பி போயிட்டே இருக்கலாம்.